இன்றைக்கி வீடியோவில் வீட் ஃப்ளார் எக் ரோல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாமா. இதுக்கு ஃபஸ்ட்டு டோ பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 2 கப்பு வீட் ஃப்ளாரு, 1 கப்பு மைதா, அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இந்த கேப்பில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோமோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே ஆனியனு, கேப்சிகம், கேபேஜு அண்ட் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். ஆனியனை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகம்மையும் நம்ம நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த 4 வெஜிடபிள்ஸை தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வீட்டில் வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆட் பண்ண வேண்டிய எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கான மசாலா மேரினேஷனை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் சால்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆனியன், கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியனு, 1/2 கேப்சிகம், அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க 1/2 டொமேட்டோ, இதை 3 மட்டும் ஃபஸ்ட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு ஃப்ரையிங் பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மேரினேஷனையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு 1/2 குக் ஆனாலே போதும். அப்போ தான் ரோலை பைட் பண்ணக்குள்ளே அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். இப்போது நம்ம சப்பாத்திக்கு பருத்துற மாதிரி டோவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இங்கே வெஜிடபிள்ஸும் இப்போ குக் ஆகி வந்திருக்கு. இப்போது சப்பாத்தியை நம்ம நார்மலாக சப்பாத்தி சுடுற மாதிரி 2 சைடும் டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி பதத்துக்கு உப்பி வந்திருக்கு. இந்த டைமில் சப்பாத்தியை வெளில எடுத்துட்டு எக் ரோலுன்றனால ஒரு எக்கை உடச்சி ஊற்றி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே ஃப்ரையிங் பேனில் உடச்சி ஊற்றி வச்சுருக்க எக்கை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது ஒரு 1/2 குக் ஆகட்டும். அது மேலே நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க சப்பாத்தியும் ஆட் பண்ணி 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எக்கையும் சப்பாத்தியும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போது இது உள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் எல்லாம் வச்சிடலாம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் கேபேஜ் ஆட் பண்ணல. கேபேஜ் 1/2 குக் ஆகிருச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதை ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டஃபிங்கை எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இப்போது சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே டொமேட்டோ சாஸு கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு சில்லி சாஸையும் ஆட் பண்ணுறேன். கொரியாண்டர் ஸ்டெம்மோடு இருக்க ஒரு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். தென் ஃபைனலாக அமெரிக்கன் மஸ்டர்ட் சாஸு இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது மேலே ரா வெஜிடபிள்ஸ் நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன், கேப்சிகம் அண்ட் கேபேஜ். இப்போ இதை அவ்வளோதான், இதை அப்படியே ரோல் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டைமுக்குள்ளே இது சூடாரி இருக்கும். உங்களுக்கு சுட சுட சர்வ் பண்ணோன்னா இதை கொஞ்சம் நேரம் தவாவில் போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான், ஹெல்த்தியும் கூட. ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை பேக் பண்ணிக்கலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக்